பணியாற்றுவதற்கான வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வந்து 2ஆம் கட்ட வகுப்பு வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்ல இன்னைக்கு அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். காலையில வந்த உடனே எங்களுக்கு 12A ஃபார்ம் கொடுத்தாங்க. அதுல உள்ள டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தோம். அடுத்தது வாக்கு இடிசிக்காக. அடுத்ததாக எங்களுக்கு கிளாஸ் நடந்தது. கிளாஸ்ல எலெக்ஷன் டேட் என்ன பண்ணணும், அதுக்கு முந்தின நாள் எங்களை என்னென்னலாம் தயாரிச்சுக்கணும், என்னென்னலாம் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கறது சொன்னாங்க. அது ரொம்ப தெளிவா இருந்தது. ஸோ அதுல எந்த குழப்பமே இல்லை. ப்ரீவியஸ் டே நாங்க என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணணும், அடுத்த நாள் என்னென்ன ஆர்டர்ல பண்ணணும், அந்த மெஷின் இவிஎம் மெஷின், பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் இதெல்லாம் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், அதுல எரர் வந்துன்னா என்ன மாதிரி பாத்துக்கணும், என்னென்ன சேலஞ்சஸ் வரும், அந்த மாதிரியான சேலஞ்சஸை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணணும், அந்த மாதிரி அவங்க எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. மீன்வைல் நம்ம கலெக்டர் மேடம் வந்திருந்தாங்க. அவங்க சிம்பிளா வெறும் 5 பாயிண்ட்ல சொல்லி ஒரு ப்ரிசைடிங் ஆபீசர் ஒரு எலெக்ஷனை வந்து எவ்வளவு அக்யூரேட்டா பண்ணணும், எவ்வளவு ஈஸியா பண்ணணும் அப்படிங்கறத அவ்வளவு தெளிவா சொல்லிட்டாங்க. ஓ இவ்வளவு தானா அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் எங்களுக்கு வந்துட்டு, அவங்க கொடுத்த அந்த கைடன்ஸ்னால ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையோடைய நாங்க வந்து இந்த வரவிருக்கின்ற அந்த தேர்தலை நடத்துவதற்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அது மட்டும் இல்ல, என்ன டவுட் கேட்டாலும் அவங்க கிளியர் பண்ணாங்க. மாக் போல் கண்டக்ட் பண்ணதுல என்னென்ன சேலஞ்சஸ் பொதுவா வரும், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும், எலெக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும், அதெல்லாம் சொல்லி தந்தாங்க. அதையும் தாண்டி இசிஐ நெட் ஆப் டவுன்லோட் பண்ணி, யூஸ்வலா நம்ம அன்னைக்குதான் அதை டவுன்லோட் பண்ணி அன்னைக்குதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த தடவை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது அட்வான்ஸாவே ஒரு டெக்னோபோபியா வராம இருக்கிறதுக்காக அது அட்வான்ஸாவே டவுன்லோட் பண்ணி அதுல என்னென்ன என்ட்ரிஸ் நம்ம போடணும் அப்படின்னு ஒரு இதை வந்து ஒரு டெஸ்டிங்கா நாங்க இன்னைக்கு பண்ணணும். அதனால அந்த ஆப்பை நாங்க ஹேண்டில் பண்றதுல எந்த ஒரு டவுட்டும் இப்ப இல்லை. ஸோ டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. கண்டிப்பா வர இருக்கக்கூடிய தேர்தல்ல மிக சிறப்பாக பணியாற்றுவோம். பயிற்சி வழங்கிய அனைவருக்கும் நன்றி.